வணக்கம். சித்தா டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இரத்த அணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் என்ன, அதற்கு என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம இரத்த அணுக்கள் குறைஞ்சிடுச்சு, இரத்த சுகையாக இருக்கும் அப்படின்னா நம்ம உடல் வாகை நிறைய மாறி போயிருக்கும். அதாவது எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது, உடல் ரொம்ப சோர்வாக களைப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தி ரொம்ப குறைச்சி இருக்கும். அதுபோல் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படுது, அல்லது சில பேருக்கு அதிக உதிரப்போக்கு ஏற்படுதல், இடுப்பு வலி, கைகால் வலி, இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இந்த இரத்த சோகை ஒரு முக்கிய காரணம். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் ரொம்ப வெளுத்து போய் வெயிட் ரொம்ப ஒபீஸாக அதிகமாகிட்டு இருப்பாங்க. அதுபோல் எந்த வேலைகள்லையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கை கால்கள் ஈவன் விரல்லாம் கூட ரொம்ப வலிக்கிறதா சொல்லுவாங்க. கண்களுக்குள்ளார வலி ஏற்படும், ஜீரண சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும், மலச்சிக்கல் ஏற்படும். இந்த மாதிரி இந்த ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்கும்போது நமக்கு நிறைய சிம்டம்ஸ் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இதற்கு ரொம்ப பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல ஆரோக்கியமானதாக இருந்தாலே இந்த இரத்த குறைவை நம்ம சரி செய்ய முடியும். அதுவும் குறிப்பாக இந்த ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, இதெல்லாம் குறைச்சிக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும் பொழுது இந்த துரித உணவுகளால் நம்மளுடைய உணவு மண்டலம், அதாவது ஜீரண சக்தி ரொம்பவே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுகுடல், பெருங்குடலில் இருக்கக்கூடிய அந்த நன்மை செய்யக்கூடிய குட் பாக்டீரியாஸ்லாம் ரொம்பவே சேதமடையக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல ஆரோக்கியமாக நிறைய காய்கறிகள், நிறைய கீரைகள், பழங்கள் இதெல்லாம் எடுக்கும் பொழுதே நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் நான் நல்ல உணவுகள்லாம் எடுக்கிறேன், இருந்தாலும் கூட எனக்கு இந்த மாதிரி இரத்த குறைவு ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ அதற்கு என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம தினமும் உணவில் நம்ம தூக்கி எறியக்கூடிய கருவேப்பிலையை நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாலே இந்த ஹிமோக்ளோபின் பூஸ்ட் பண்ணி தரும். அதுவும் குறிப்பாக கருவேப்பிலை குச்சி இருக்கும் இல்லையா, அந்த கருவேப்பிலை ஈர்க்க, அந்த கருவேப்பிலை ஈர்க்க, முருங்கை ஈர்க்கு, அது போல் பார்த்தோன்னா கருவேப்பிலை ஈர்க்கு, முருங்கை ஈர்க்கு, இது ரெண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் லெமன் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு தேவைன்னா சால்ட் ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இது நல்லா ஹிமோக்ளோபினை பூஸ்ட் பண்ணி தரக்கூடியது. ரொம்ப எளிமையாக நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறியக்கூடிய குச்சிகள் தான். இதை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இதை லிவரை பூஸ்ட் பண்ணி தரும். லிவர் ஸ்ப்ளீனும் நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு இந்த இரத்த குறைவு நல்லாவே சரி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்து கரிசாலை இரத்த குறைவை சரி செய்யக்கூடியது. கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய குடலில் உறிஞ்சக்கூடிய தன்மையில் அயன் இருக்கக்கூடியது. இந்த கரிசலாங்கண்ணியை நீங்கள் கீரையாக பயன்படுத்தினாலும் சரி, அல்லது கரிசாலை மால்ட்டு போலவோ, அல்லது கரிசாலை பவுடர் ஃபார்ம்லேயோ, கரிசாலை மாத்திரைகளாகவோ கூட எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா பயன்படக்கூடியது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, மேலை நாடுகளில் இந்த முருங்கைக்கீரையை இப்போ நிறைய ஃபார்மில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, இந்த மாதிரியான கீரைகள் அனைத்துமே நல்ல இரத்த உற்பத்தி பண்ணக்கூடியது. அடுத்து கேரட்டு, பீட்ரூட்டு, அது போல் பார்த்தோன்னா நிறைய நட்ஸ், இதெல்லாமே அத்திப்பழம், உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், இதுகள் எல்லாமே பார்த்தோன்னா இரத்த உற்பத்தியை பண்ணக்கூடியது. பழங்கள்லேயும் மாதுளம் பழம், பப்பாளி, அதுபோல் கொய்யாப்பழம், ஆப்பிள், உலர் திராட்சை, நம்ம பன்னீர் திராட்சை, இது எல்லாமே இரத்த உற்பத்திக்கு வெகுவாக பயன்படக்கூடியது. அதுவும் குறிப்பாக நம்ம ஹிமோக்ளோபின்காகவே ஸ்பெஷலாக ஒரு லேகியம் ஃபார்மில் கொடுப்போம். இந்த லேகியம் தொடர்ச்சியாக ஒரு 10லேருந்து 15 நாட்கள் எடுக்கும்பொழுது நல்ல பார்த்தோன்னா ஹிமோக்ளோபின் ரைஸ் ஆகும். நம்ம சொன்ன இந்த அத்தனை பிரச்சனைகளையுமே சரி செய்து நல்ல புத்துணர்ச்சியாக, ஆர்வமாக வேலை செய்யக்கூடிய மன வலிமையை தரக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் நம்ம சொன்ன அனைத்து நட்ஸு, அது மாதிரி உலர் பழங்கள் அனைத்துமே சேர்த்துருப்போம். குறிப்பாக இதில் பார்த்தோன்னா அதாவது மண்டூராதி பஷ்பம் சேர்த்துருப்போம். மண்டூராதி பஷ்பம் இல்லை, செந்தூரம் ஃபார்மில் சேர்த்துருப்போம். இந்த மண்டூர செந்தூரம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இரத்த அணுக்களை, அதுவும் குறிப்பாக ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஹீமோக்ளோபினை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தும்பைக்கீரை கூட, நம்ம தும்பை இலை இருக்கும் இல்லையா, அதுவுமே இரத்த அணுக்களை உற்பத்தி பண்ண பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இத்தனை டிப்ஸ் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்கக்கூடியதோ, ஏன்னா அந்த மாதிரி ஏபிசி ஜூஸ் கூட பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆப்பிள், அது மாதிரி பீட்ரூட்டு, கேரட்டு சேர்த்து ஜூஸ் போடலாம். இல்லை நீங்கள் ஆப்பிள், பீட்ரூட்டை
கோகனட்டு தேங்காய் சேர்த்து வந்து ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுகளில் உங்களுக்கு எது எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும், ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த உணவுகளையுமே நல்ல மென்று விழுங்கும் பொழுது அந்த உணவினுடைய முழு ஊட்டச்சத்தும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குடலினுடைய உறிஞ்சுத்தன்மையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம பல்வேறு வீடியோஸில் சொல்லியிருப்போம், நம்ம உமிழ்நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய டயாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சத்து பொருள் வேற எங்கேயுமே கிடைக்க போகிறதில்லை. இந்த டயாலின் எப்போ கிடைக்கும்? உணவுகளை நல்லா மென்று விழுங்கணும் அப்படின்னா இந்த டயாலின் உமிழ்நீர் மூலமாக கிடைக்கக்கூடியது. இதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல அதாவது நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொன்னது. ஏன் அப்படின்னா நல்லா வந்து மென்று ஒரு உணவை விழுங்கும் பொழுது இந்த டயாலின் என்ற சத்து பொருளும் சேர்த்தே விழுங்கப்படுகிறது. ஸோ நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைப்பதற்கும் உறிஞ்சுவதற்கும் இது ஒரு முக்கிய பொருளாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கோ கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஹீமோகுளோபின் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய மற்ற அனைத்து அதாவது செயல்பாடுகளுமே நன்மையாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஏன்னா பல்வேறு வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது சித்தர்கள் வணக்கம்.